உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் நகர்ல திரிவேணி சங்கமம் மகா கும்பமேளா ஜனவரியிலிருந்து பிப்ரவரி மாதம் வரைக்கும் நடைபெற்று இருந்துச்சு. இந்த மகா கும்பமேளால பாசிமணி விற்ற மோனலிசா போஸ்லே என்ற 17 வயது பெண்ணின் புகைப்படங்கள் இணையத்துல வைரலாகி இருந்துச்சு. ஒரே இரவுல இந்தியா முழுவதும் மோனலிசா பிரபலமடைஞ்சாங்க. இதை தொடர்ந்து மோனலிசாக்கு ஹீரோயின் வாய்ப்பு வீடு தேடி வந்ததுன்னே சொல்லலாம். பாலிவுட் இயக்குனர் சனோஜ் மிஸ்ரா மோனலிசாவை தன்னுடைய அடுத்த படத்துல நடிக்க வைக்கிறதா அறிவிச்சாரு. டைரிஸ் ஆஃப் மணிப்பூர் என்ற அந்த படத்துக்காக மோனலிசாவுக்கு 21 லட்சம் சம்பளம் வழங்கப்பட்டதா தெரியுது. இந்த நிலையில இயக்குனர் சனோஜ் மிஸ்ரா பாலியல் வன்கொடுமை வழக்குல டெல்லி போலீசாரால கைது செய்யப்பட்டிருக்காரு. உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சில உள்ள சிறிய ஊர் ஒன்றில் வசிச்சுட்டு வர 28 வயது பெண்ணுக்கு கதாநாயகி ஆக்கறன்னு ஆசை காட்டி இயக்குனர் சனோஜ் மிஸ்ரா பாலியல் வன்கொடுமை செய்ததா வழக்கு பதிவாகி இருக்கு. திருமணமான சனோஜ் மிஸ்ரா தன்னுடைய மனைவி மற்றும் குடும்பத்தோட மும்பையில வசிச்சுட்டு வராரு. பாதிக்கப்பட்ட பெண்ணை 2020ஆம் ஆண்டு டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் மூலமா சந்திச்சிருக்காரு. படத்துல வாய்ப்புகள் தருவதா அவருக்கு ஆசை காட்டியிருக்காரு. 2021 ஜூன் மாதம் அந்த பெண்ணை ஜான்சி ரயில் நிலையத்துக்கு இயக்குனர் கூப்பிட்டு இருக்காரு. சமூக அழுத்தத்தை காரணம் காட்டி அந்த பெண் வர மறுக்க தான் தற்கொலை செய்து கொள்வேன்னு பெண்ணை மிரட்டி இருக்காரு. இதனால அந்த பெண் ரயில் நிலையத்துக்கும் வந்திருக்காங்க. அங்கிருந்து அவங்கள ரெசார்ட்டுக்கு அழைச்சிட்டு போய் பாலியல் வன்கொடுமை செய்ததா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம பாலியல் வன்கொடுமை செய்ததை படம் பிடித்து அந்த பெண்ணை மிரட்டி தான் செல்லக்கூடிய இடங்களுக்கெல்லாம் அந்த பெண்ணை வரவழைச்சு தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்திருக்காரு. மேலும் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வதா சொல்லி ஏமாற்றி மும்பைக்கு அழைத்து வந்து லிவ்-இன் உறவுல வாழ நிர்பந்திச்சிருக்காரு. இந்த காலகட்டத்துல 3 முறை அந்த பெண்ணை கட்டாய கருக்கலைப்புக்கும் இருக்காரு. கடந்த பிப்ரவரி மாதம் அந்த பெண்ணை கைவிட்டு இருக்காரு. அதாவது மோனலிசாவுக்கு வாய்ப்பு கொடுப்பதா அறிவிச்சதுக்கு பிறகு அந்த பெண்ணை கைவிட்டு இருக்காரு. மேலும் போலீஸ்ல புகார் கொடுத்தா அந்தரங்க படங்களை வெளியிடுவேன்னு அந்த பெண்ணை மிரட்டியும் இருக்காரு. இதை தொடர்ந்து அந்த பெண் தைரியமா போலீஸ்ல புகார் அளிச்சிருக்காங்க. மேலும் அவர் மீது வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த வழக்குல முன்ஜாமீன் கேட்டு சனோஜ் மிஸ்ரா அளித்த மனு டெல்லி உயர்நீதிமன்றத்தால நிராகரிக்கப்பட்ட நிலையில இப்போ அவரு கைது செய்யப்பட்டிருக்காரு. மகா கும்பமேளால ஒரே நாள்ல புகழ்பெற்ற மோனலிசாவிற்கு பட வாய்ப்பு தந்த இயக்குனர் கைது செய்யப்பட்டிருப்பதால ஒப்பந்தமாகி இருக்கக்கூடிய படத்துல மோனலிசாவால நடிக்க முடியுமா? இனி அடுத்தடுத்து அவங்களுக்கு பட வாய்ப்புகள் வருமா என்பது கேள்விக்குறியாக இருக்கு.